ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் 2016லேருந்து 2023 வரைக்கும் பாரதியார் பற்றின கேள்விகள் தமிழில் வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா. பாரதியார்ன்ற டாப்பிக்கு நமக்கு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்ல இருக்கும். அதனால் 2014 2023 வரைக்கும் அவரை பற்றின கேள்விகள் என்னெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பாரதியார் பற்றின கேள்விகள்லாம் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் படித்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இல்லை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தாலும் ஓகே இப்படிலாம் தான் கேட்குறாங்க, பாரதியார்னா இதெல்லாம் முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார்? பாரதியார். என வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் யாருன்னா பாரதியார்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதியார். ஓகேங்களா. நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யாரு? பாரதியார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாக இருந்த அமெரிக்க கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாக இருந்த அமெரிக்க கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வால்ட் விட்மன். வால்ட் விட்மனோட ஒரு உலக ஃபேமஸான புக் எதுன்னு கேட்டால் புள்ளி நிதழ்கள்னு இருக்கும். ஓகேங்களா. அவரை ஒரு உந்துதலாக வச்சு தான் பாரதியார் வசன கவிதையை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ ஆன்சர் யார்? வால்ட் விட்மன். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்று என்னும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது? அச்சமில்லை அச்சமில்லை பாரதியார் நமக்கு நல்லாவே தெரியும். அவர் எதை முன்னாடி வச்சு பாடியிருக்காரு அப்படின்னா நாமார்க்கும் குடியெல்லாம் என்ற பாடலை வச்சு தான் அச்சமில்லை அச்சமில்லை என பாடலை எழுதிருக்கு. அவருக்கு தூண்டுதலாக இருந்தது எதுன்னு கேட்டால் நாமார்க்கும் குடியெல்லாம் அப்படின்ற பாடல் தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என கம்பரை புகழ்ந்து பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதியார். ஓகேங்களா. யாமறிந்த புலவர்களிலே கம்பரை போல் அப்படின்னு சொல்லி கம்பரை போல் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். யாமறிந்த புலவரில் கம்பனை போல் இளங்கோவை போல் வள்ளுவனை போல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த கொஸ்டினை எத்தனை ரிப்பீட் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்க. கூறியது யார்? பாரதியார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதை பார்த்தீங்களா. இது இன்னொரு எக்ஸாம்லேயே அதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார்? பாரதியார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொருந்தாத இணையை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. பொருந்தாத இணையை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. சிறுபஞ்ச மூலம் காரியாசன் கரெக்டு. ஞானரதம் பாரதியார் கரெக்டு. எழுத்து சீசு செல்லப்பா கரெக்டு. இந்த குயில் பாட்டுன்றது யாருது வரும்? பாரதியாரோடு தான் வரும். கண்ணதாசன் கிடையாது. ஓகேங்களா. அப்போது பொருந்தாத இணை எது? டி, ஆப்ஷன் டி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். இது ரொம்ப முக்கியமான நல்ல ஒரு குவாட்ஸ். ஓகேங்களா. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது சொன்னது யார்? பாரதியார். அது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. எந்த நூலில்? தமிழ் வளர்ச்சின்ற நூலில். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். இப்போ யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல்னு பார்த்தோமா ஒரு கொஸ்டின். இங்கே பாருங்கள். யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல்னு கேட்டிருக்காங்க. அப்போது இளங்கோவை போல் என்று புகழ்ந்து பாடியவர் யாருன்னு கேட்டால் பாரதியார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒருவருக்கொரு நாட்டுக்குரியதான ஓட்டைச்சான் நினைப்புடையர் அல்லர் அப்படின்றது யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதியார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார்? இதே மாதிரி கொஸ்டின் அங்கே கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. வால்ட் விட்மன். யாரோட உந்துதலாக பாரதியார் கவிதை எழுத ஆரம்பிச்சிருப்பாருன்னு கேட்டிருப்பாங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத தொடங்கினார் அப்படின்னு கேட்டால் வால்ட் விட்மன். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு பொறுத்துக்க. பாரதியார் இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியம். பாரதாசன் சுப்புரத்தினம். சுரதா ராஜகோபாலன். வாணிதாசன் அரங்கசாமி என்கிற எத்ராசலோ. ஆப்ஷன் டி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், நமக்கு தொழில் நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் அப்படின்ற ஒரு குவாட் சொல்லியிருப்பார். யார்? பாரதியார். ஓகேங்களா. அப்போ நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல்ன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அது யாருன்னா பாரதியார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வள்ளுவன் தன் உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. இது ரொம்ப முக்கியமான காட்சி. அதுவும் பாரதியார் தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் டேஷ் வகையை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாரதியார் இயற்றது ஞானரதம்னு நமக்கு தெரியும். ஆனால் அது என்ன நூல்னு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உரைநடை நூல். ஓகேங்களா. உரைநடை இலக்கியம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு பொறுத்துக. குயில் பாட்டு பாரதியார். அழகின் சிறப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால்வீதி அப்துல் ரஹ்மான். ஆப்ஷன் பி. 3 4 2 1. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆல்ரெடி பார்த்த கொஸ்டினை ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் அப்படி கேட்டிருக்காங்க இல்லைங்களா. இதுதான். இது பாரதியார். சொன்னது யார்? பாரதியார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து ஒரு பொறுத்துக. அழகின் சிரிப்பு
அழகின் சிரிப்பு யார்? பாரதிதாசன். தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர். பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திரார். கண்ணன் பாட்டு பாரதியார். ஓகேங்களா, ஆப்ஷன் பி ஆன்சர். அடுத்த கொஸ்டின். கம்பர் சரஸ்வதி அந்தாதி, ஒட்டக்கூத்தர் ராசராச சோழனுலா, பாரதிதாசன் குடும்ப விளக்கு, பாரதியார் பாஞ்சாலி சபதம். ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் பாரதியார். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். கம்பெனி சேர்த்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்டவர் யார்? பாரதியார். கம்பெனி சேர்த்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின். யாமழிந்த புலவரிலே, இதோட 3வது வாட்டி வருது இந்த கொஸ்டின். யாமழிந்த புலவர்களிலே கம்பெனி போல் என்று புகழ்ந்து கூறியவர் யாருன்னா பாரதியார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது 2வது வாட்டி வருது. கம்பெனி சேர்த்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யாருன்னு கேட்டால் பாரதியார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாரதியார் தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிக. பாரதியார் குயில் பாட்டு பாடினாரு நம்ம பார்த்தோம். மேலே என்ன பார்த்தோம்? ஞானரதம், உரைநடை இலக்கியன்னு பார்த்தோம். அதே மாதிரி பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. என்னதோ ஆப்ஷன் சி. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா அப்படின்ற இந்த லைன் தான் வந்து குயில் பாட்டில் பாடியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சந்திரமண்டலத்தில் கண்டு தெளிவோம் என பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதியார் தான். இது வந்து வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திரமண்டலத்தில் கண்டு தெளிவோம்ன்ற ஒரு லைன் இருக்கும். இது ரொம்ப ஃபேமஸான லைன் தான். அது பாடினது யாருன்னா பாரதியார். ஓகேங்களா. அந்த லைன் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த எக்ஸாம்பிள் இதே இதில் வந்து வேறு லைன் கூட கொடுத்து கேட்கலாம் அதே கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார்? ரா பத்மநாபன். பாரதியார் கடிதங்களை வந்து தம்பிக்குன்னு சொல்லிட்டு பரளிசு நெல்லையப்பருக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பார். இவர் எழுதின கடிதங்கள் எல்லாத்தையும் பதிப்பிச்சு வெளியிட்டது யாருன்னு கேட்டால் ரா பத்மநாபன். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று புகழ்ந்துரைத்த கவிஞர் யார்? பாரதியார். ஓகேங்களா. நாடும் மொழியும் நமதிரு கண்கள், இது ரொம்ப ஃபேமஸானது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அவ்வளோதான். ஓகேங்களா. இவ்வளோதான் பாரதியார் பற்றின கேள்விகள். 2016 இப்போ வரைக்கும் பாரதியார் பற்றின கேள்விகள் இதுதான். எவ்வளோ ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்றது பார்த்துக்கோங்க. படிக்கும்போது இந்த மாடலில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கணுன்ற இதே இல்லை. நீங்கள் வந்து இதை ஒரு வாட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓகே பாரதியார் பற்றி இப்படி தான் கேட்குறாங்க, கொஸ்டின் இப்படி தான் வருது அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. அந்த ஐடியாக்காக தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பாரதிதாசன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்படி தான் சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம இப்படியே ஓல்டு கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு இன்னும் பெட்டராக படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.